திரு மு.க. ஸ்டாலின் இந்த 5 ஆண்டு காலத்தில் அப்படி வல்கராக பேசுகிறது மாதிரி ஏதாவது ஒன்று சுட்டி காட்ட முடியுமா? கடுமையாக விமர்சிச்சிருக்காரு எல்லாத்தையும். உங்கள் அப்பாவே உங்களுக்கு நல்ல வழிகாட்டி, நீங்கள் ஏன் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போகிறீங்க? கடத்தல் முழுக்க முழுக்க அரசிடம் மட்டும் இருக்குது, விநியோகம் அரசிடம் மட்டும் இருக்குது. இப்போ இந்த இதில் உற்பத்தியில் நம்ம தனியாக இருக்காங்க. ஆனால் இப்போ எண்ணூர் தெர்மல் பவர் பிளான்ட்டில் ஒரு 8000 கோடி ப்ராஜெக்டை பிபிபி மோடில் அரசும் தனியாரும் சேர்ந்து நடப்பதாக அவங்க ஒரு திட்டத்தை இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. சம்திங் வெரி சீரியஸ். திரும்பவும் ஒரு காவிரியை பற்றி தான் பேசுகிறேன்னு நான் காவிரி தண்ணியை பற்றி பேசுகிறேன்னு சொல்ல வேண்டிய நிலைமை ஏன் வருது? தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான். எனவே தலைவர்கள் வீட்டில் இயேசு மேரி யாரை வேணாலும் வச்சு கும்பிடட்டும். சட்டசபைக்குள் வரும்போது ஒரு மதச்சார்பற்ற அரசின் பிரதிநிதியாகத்தான் இருக்கணும். தவறான முன்னுதாரணங்களை உருவாக்காதீங்க. இப்போ திருமாவுக்கு அவர் கருத்து அவர் சொல்கிறாரு, ஆனால் என் கருத்து Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. சேலம் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். இடம் ஸ்ரீ சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரி, அம்மாப்பேட்டை. நாள் 8/8/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மாநில செயற்குழு உறுப்பினர் திருமிகு கனகராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைந்து முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் கிட்ட ஆகியிருக்கு. பொது பட்ஜெட் சொல்லியிருந்தாங்க, வேளாண் பட்ஜெட். இன்றைக்கு கூட்டத்தொடர் தொடங்கி போயிட்டு இருக்க இந்த வேளையில மத்திய அரசுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வரி பகிர்வை கரெக்டா கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பட்ஜெட் குறித்து நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது அதை அடுத்து பேசலாம். முதல்ல இந்த தீர்மானம் எப்படி பார்க்குறீங்க, வரவேற்கிறீங்களா அப்படின்ற விஷயம்? இல்லை, உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க தீர்மானம். என்ன பிரச்சனைனா, 2017 ஜூலை 1க்கு பின்னால் இந்தியாவினுடைய வரிப்பகிர்வு சம்பந்தமான விஷயம் பெரிய அளவுக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதுக்கு முன்னால் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒன்றிய அரசின் வரி இருக்கும், மாநில அரசினுடைய வரி இருக்கும். ஜிஎஸ்டி வந்த பிறகு அதில் ஒரு 50% மாநிலங்களுக்கு கொடுத்துட்டு 50% ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கிறது. இப்போ நம்ம எல்லாத்தையும் நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கல, பட் சில விஷயங்களை சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மாநில அரசுகளும், தமிழ்நாடு மட்டும் இல்லை, மாநில அரசுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. நம்பர் 1, இப்போ இருக்கக்கூடிய வரிப்பகிர்வு முறை எப்படி இருக்குன்னா, ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடாது, அதுக்கிட்ட இருக்க வரி வருவாயை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வெர்டிக்கல் டெவல்யூஷன், இன்னொன்று ஹரிசாண்டல் டெவல்யூஷன். வெர்டிக்கல் டெவல்யூஷன் என்பது ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு, மாநில அரசுக்கு எவ்வளவு அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதில் ஒன்றிய அரசுக்கு 58% அவங்களுக்கு போகுது, 42% தான் மாநிலங்களுக்கு வருது. இந்த முறையை மாற்றி அமைக்கணும். 50-50ஆக மாற்றணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறது. அது இப்போ இல்லாததுனால ஒரு பெரிய சிரமம் இருக்குது. அப்புறம் மாநிலங்களுக்கிடையே இந்த 50% கொண்டு வந்த பிறகு, அல்லது இப்போ இருக்கிற 42% எடுத்து வைத்து கொண்ட பிறகு, இந்த 42% மாநிலங்களுக்கிடையே எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 11வது நிதிக்குழு வர அதை தீர்மானிக்கிறது 11வது நிதிக்குழு. பட் மாநில ஒன்றிய அரசாங்கத்தை கன்சல்ட் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க. அப்போ என்ன இருந்ததுன்னா, மொத்தம் எவ்வளவு வருதோ 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் அதை பிரித்து கொடுப்பது. மக்கள் தொகை மட்டும் தான் கிரைட்டீரியனாக இருந்தது. அது 12வது நிதிக்குழு, 13, 14, 15ன்னு வரும்போது இப்போ 16வது நிதிக்குழு வரப்போகுது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 15வது நிதிக்குழுவில் 4 அம்சங்களை அவங்க கணக்கில் எடுத்தாங்க. அதனால் தமிழ்நாடு 71ஆம் ஆண்டு மக்கள் தொகை,
அதே போல் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஒரு வெயிட்டேஜ். 3வது, மாநிலங்களுக்கு இடையே வருமானத்தில் இருக்கக்கூடிய வேறுபாட்டின் அடிப்படையில் அதிக வருமானம், சராசரி வருமானம் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பங்கு குறைக்கப்படுது. ஸோ தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்ததன் காரணமாகவே அந்த பங்கை குறைக்கிறாங்க. 3வது, நீங்கள் காடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு பரப்பளவு இருக்குதுன்னு பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50% தாண்டுற நிலைமையில் இருக்குது நகர்ப்புற பகுதியில் வாழுகிற மக்கள் தொகை. அப்போ இயல்பாகவே காடுகளின் எண்ணிக்கை குறைவது என்பது தவிர்க்க முடியாத வரும். இந்த காரணத்தினால் தமிழ்நாடு பாதிக்கப்படுது. அது 2வது அம்சம். முதல் இது 50% இல்லை, அதனால் குறையுது. 2வது, தமிழ்நாட்டுக்கு அந்த 4 காரணிகளை பயன்படுத்துறதுனால தமிழ்நாடு பயன்படுத்தப்படுது. தமிழ்நாட்டினுடைய நிதி குறைக்கப்படுது. 3வது அம்சம்னு நான் பார்க்கக்கூடிய விஷயம், நம்முடைய அரசமைப்பினுடைய அடிநாதமாக இருப்பது கூட்டாட்சி தத்துவம். இந்த கூட்டாட்சி தத்துவம் என்பது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதில்லை. ஒரு 685 சமஸ்தானங்களை ஒன்றிணைக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய பன்மைத்துவத்தை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தான் மாநிலங்களுக்கு, அதனால தான் நம்முடைய அரசமைப்பு சட்டம் மாநில அதிகாரம், ஒன்றிய அரசின் அதிகாரம், அதே போல் பொதுப்பட்டியல் என்று 3ஐயும் வைத்திருக்கிறது. இப்போ இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒன்றிய அரசு சில திட்டங்களை கொண்டு வருகிற போது மாநிலங்களுக்கான உரிமை என்பது மறுக்கப்படுது. இப்போ சமக்கிர சிக்ஷா அபியானில் பிஎம்ஸ்ரீயை மட்டும் நம்ம அமுல்படுத்த மாட்டோம்னு சொன்னால் நமக்கு 3000 கோடிக்கு மேலே பாக்கி வச்சுருக்காங்க. அது ஒரு சிரமம் இருக்குது. 3வது அம்சம். 4வது அம்சம் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒன்றிய அரசினுடைய சில நிதி பொறுப்பை அவங்க தட்டி கழிக்கிறது. உதாரணமாக ஏற்கனவே இருந்தது என்னென்னா, விடுதலை அடைவதற்கு முன்பிருந்து வந்த ஒரு அம்சம் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை அது எப்படி இருந்ததுன்னா, 75% ஒன்றிய அரசாங்கம், 25% மாநில அரசாங்கம் இருந்ததை இவங்க 2015-16 வரும்போது அதை நிறுத்திட்டாங்க. ஸோ மாநிலங்கள் சண்டை போட்ட பிறகு அதை 60-40ன்னு மாற்றினாங்க. ஸோ 40%, அதில் ஒரு 15% வரும். அதே போல் நீங்கள் பயிர் காப்பீட்டு திட்டம் இருக்கு இல்லையா, அது ஆரம்பத்தில் வரும்போது விவசாயி 100 ரூபா நீங்கள் பிரீமியம் கட்டணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி கூட அந்த விவாதம் நடக்குது. அந்த பிரீமியத்தை விவசாயி கட்ட வேண்டியதையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா என்கிற கேள்வி வந்திருக்கு. முதலமைச்சர் பேசுனதை மட்டும் நான் கேட்டேன். எதிர்க்கட்சி தலைவர் இந்த கேள்வியை கேட்குறாரு. முதலமைச்சர் இதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் பதிலளிப்பார்னு சொல்லிட்டு மாநில அரசு ஏற்றுக்கொள்ளுமான்ற கேள்வி கேட்டிருக்காரு. அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் என்ன பிரச்சனைனா, இதுவரை அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தளவில் யூபிஏ கவர்மெண்ட் இருந்தபோது அது எப்படி இருந்ததுன்னா 49%. இப்போ 100 ரூபா ஒரு விவசாயி பிரீமியம் கட்டணும்னா 49% ஒன்றிய அரசு கட்டணும், 49% மாநில அரசு கட்டும், 2% மட்டும் விவசாயி கட்டினா போதும்னு இருந்தது. இப்போ அதை எப்படி மாற்றிட்டாங்கன்னா 25% மட்டும் ஒன்றிய அரசாங்கம் கட்டும். அப்போ மாநில அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அந்த மீதி இருக்க இதையும் சேர்த்து 73% கட்டுது. 25, 73, 2 விவசாயி 2ன்னு. 16-17 ஒன்றிய அரசும் மாநில அரசும் சராசரியாக 561 கோடி ரூபா கட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் மாநில அரசினுடைய நிதிச்சுமை ஒரு கட்டத்தில் இந்த இப்படி மாற்றினதுனால என்ன ஆச்சுன்னா, 2023-24 எனக்கு கரெக்டாக ஞாபகத்தில் இல்லை, தமிழ்நாடு அரசாங்கம் 2250 கோடி ரூபா வரை கட்ட வேண்டியதாகிடுச்சு. வேற ஒன்றிய அரசினுடைய பங்கு குறைஞ்சிருச்சு. ரைட். இப்போ இந்த பட்ஜெட்லேயே சொன்னது மாதிரி, நீங்கள் இந்த திட்டம் 100 நாள் வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்ட போது 10% மட்டும் மாநில அரசாங்கம் கொடுத்தா போதும். அதை பிஜேபி வந்த பிறகு 40%, 25% மாற்றினாங்க. இப்போ இந்த ஆண்டிலிருந்து 40% என்று மாற்றியிருக்காங்க. ஸோ அதுக்காக மட்டும் தமிழ்நாடு கூடுதலாக 5000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் நமக்கு பிரச்சனை ஆயிடுது. இப்படியா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்றிய அரசினுடைய பல திட்டங்களை முதல்ல எவ்வளவுன்னு சொல்லிட்டு அடுத்து அதிலிருந்து பின்வாங்குவதன் மூலமாக கூடுதலான நிதிச்சுமை என்பது சேருது. அடுத்து சென்ட்ரலைஸ் ஸ்பான்சர்டு ஸ்கீம்னு கொஞ்சம் இருக்குது. அது இப்போ பார்த்தீங்கன்னா வீடு கட்டும் திட்டம். ஏற்கனவே இந்திரா ஆவாஸ் யோஜனா, அப்புறம் PM ஆவாஸ் யோஜனான்னு மாற்றினாங்க. 1,20,000 ரூபாயில் வீடு கட்டணும், அதில் 60% ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும். அப்படின்னா 72,000 ரூபா மட்டும் கொடுக்கும்.
மீதி 68,000 ரூபாயை மாநில அரசாங்கம் கொடுக்கணும். ஆனால் 1,20,000 ரூபாயில் நீங்கள் வந்து வீடு கட்ட முடியாதனால மாநில அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா 2,40,000 ரூபாயாக மாற்றுது. அவங்க 72,000 மட்டும் கொடுப்பாங்க, மாநில அரசாங்கம் 1,68,000 ரூபா கொடுக்கணும். அதன் மூலமாக அதிகமாகுது. இன்னொன்று வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்குற நிதியை டைடு ஃபண்ட்ஸ் அப்படின்னு மாற்றுறாங்க. டைடு ஃபண்ட்ஸ்னால் எப்படின்னா, இப்போ ஒரு ரோடு போடுறதுக்கு 1 கோடி ரூபா கிராமப்புறத்தில் ஆகுதுன்னா 1 கோடி ரூபாய்க்கு அந்த ரோடு போடணுன்னா நீங்கள் 25 லட்சம் ரூபாயை கொடுத்தா தான். நான் 25 லட்சங்கிறது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் மாறி வருது. அப்போது இந்த டைடு ஃபண்ட்ஸ்னால் அதாவது இணைக்கப்பட்ட நிதி, நீங்கள் 25 லட்சம் கொடுத்தா மட்டும்தான் அந்த 75 லட்சத்தையே பயன்படுத்த முடியும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் 75 லட்சத்தை மட்டும் கொடுத்துக்கிறீங்க, 75 லட்சத்துக்கு ஒரு ரோடு போடுவோன்னு போட முடியாது. நீங்கள் 25 லட்சத்தை கொடுத்தா தான். ஸோ ஒன்றிய அரசு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய நிதி இருக்குது பார்த்தீங்களா, அதை பெறுவதற்கே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பணம் வேணும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பணம் வேணும்னா மாநில அரசாங்கங்கள் அதில் கொடுத்து உதவணும் என்கிற நிலைமைக்கு அது போய் நிற்குது. இந்த டைடு ஃபண்ட்ஸ், ஓகே, சென்ட்ரலைஸ் ஸ்பான்சர்ட் ஸ்கீம், டைடு ஃபண்ட்ஸு, அப்புறம் வந்து பொதுவாக ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள். இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, இந்தியாவினுடைய பொதுவான அமைப்புகள், இப்போ உதாரணமாக ரிசர்வ் பேங்க் சமீப காலத்தில் ஆண்டுக்கு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வரை அவங்க ரிசர்வ் ஃபண்ட்லேருந்து ஒன்றிய அரசு கொடுத்தாங்க. அதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன்றாங்க. பகிர்ந்து கொள்றதே கிடையாது அந்த பணத்தை. இப்போ ஒரு 6-7 வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் கோடிக்கு மேலே ஒன்றிய அரசாங்கம் அதை வாங்கிக்கிட்டாங்க. இவங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. தமிழ்நாட்டுக்கு மட்டும் பகிரப்படுறது இல்லை, யாருக்கும் எந்த மாநிலத்துக்கும்னா அதை சமமாக பகிர்றதுக்கு பதிலாக ஒன்றிய அரசாங்கம் வச்சுக்கும். தேவையான போது அவங்க டிஸ்கிரிஷனில், இப்போ நான் சொன்ன அந்த முதல்ல சொன்ன டெவல்யூஷன் இருக்கு, அது வந்து என்னென்னா 100% நீங்கள் கொடுத்தே ஆகணுங்கிறது மாநிலங்களுக்கு பிரிஞ்சு, அதில் ஏற்றத்தாழ்வு இருக்குங்கிறது வேறு. இதை பொறுத்தளவில் தன்னிடம் இருக்கக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை அவங்க யாருக்கு விரும்புகிறாங்களோ, குஜராத்துக்கு கொடுப்பாங்க, மத்திய பிரதேசத்துக்கு கொடுப்பாங்க, மகாராஷ்டிராவுக்கு கொடுப்பாங்க, ராஜஸ்தானுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு தரமாட்டாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் போயிடும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செஸ், சர்சார்ஜ், இது ரெண்டும் குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக. இப்போ எஜுகேஷன் செஸ்ன்னு போடுவாங்க, பொருட்களின் மீது கூடுதல் வரியை போட்டு அந்த வரியை இப்போ படிப்புக்குன்னா படிப்புக்கு மட்டும் செலவழிக்கிறது, அல்லது ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்னா அதுக்கு மட்டும் செலவழிக்கிறதுன்னு வச்சுருந்ததை இப்போ செஸ்ஸையும் சர்சார்ஜையும் நிரந்தரமாக்கி வச்சிட்டாங்க. இது ஒன்றிய அரசினுடைய வரி வருவாயில் 11% அளவுக்கு இருந்தது 2011-12. இப்போ அது என்ன நிலைமையில் இருக்குன்னா 22-24% வரை இருக்குது. இந்த பணத்தையும் அவங்க மாநில அரசாங்கத்தோடு பிரித்து கொடுக்கறதில்ல. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இப்போ உதாரணமாக நம்ம சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டம், அதுக்கு வந்து அவங்க 2021 நடிக்கல் நாட்டிட்டு 24 வரை பைசாவே தரல. அப்போ அந்த 3 வருஷமும் நீங்கள் பொருட்களை முழுவதும் சும்மா போட்டு வச்சுருக்க முடியாது, காஸ்ட் எஸ்கலேஷன் வரும். எனவே மாநில அரசாங்கம் அதுக்கு போட்டுட்டு பின்னால் வாங்க வேண்டியிருக்கு. இதன் காரணமாகவும் அது அதிகமாகுது. இப்படி நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒரு மாநில அரசு சுயேட்சையாக செயல்பட முடியாத அளவிற்கு ஒரு ஸ்க்யூஸ் பண்ணுற ஏற்பாடு இருக்குது. எனவே தான் இந்த பிரச்சனையில் இந்த அரசாங்கம் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்கிற முறையில் தமிழ்நாட்டினுடைய நலனை பாதுகாப்பதற்காக கொண்டு வரக்கூடிய இந்த தீர்மானம் என்பது வரவேற்கத்தக்கது. அதில் அவங்க உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம். இதில் எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடும் வரவேற்கிறதா தான் இருக்குது அப்படின்னு. ஆமாம் 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 அதனால தான் நீங்கள் திமுக போன தேர்தலை கூட அதை தாவைக்காலில் இருக்க கொஞ்சம் பேர் கிண்டல் அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஈவன் எடப்பாடி பழனிசாமியே சொன்னார், திமுக என்ன இப்போ வச்சாங்கன்னா இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல்னு சொல்லும்போது ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், நீங்கள் டெல்லியினுடைய தயவை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. நீங்கள் போராட்டம் ஏன் தேவைப்படுதுன்னா, இப்போ சில பேர் கூட சொன்னாங்க, நீங்கள் இணக்கமாக இருந்தால் 30/9/2019 நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய வெப்சைட்டில் போய் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பிரதமருக்கு எழுதிய ஒரு கடிதம் இருக்குது, 8 பக்க கடிதம். அந்த 8 பக்க கடிதத்தில் 7,825 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு பாக்கி இருக்குன்னு போட்டிருக்காரு. அதில் 4வது ஐட்டம் 5வது ஐட்டம் அல்லது 3வது 4வது ஐட்டம். இப்போ பிஎம்ஸ்டி இல்லாததுனால நாங்கள் 3,000 கோடி கொடுக்கலன்னு சொல்கிறாங்களே, அப்போ இந்த பிரச்சனையே கிடையாது.
அப்போ இந்த திட்டம் சமக்ர சிக்ஷா அபியான் வந்து சர்வ சிக்ஷா அபியானாகவும் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான்னு 2 இதாக இருந்தது. அது 2லையும் 15-16 உள்ள பணத்தையே நீங்கள் கொடுக்கலைன்னு கடிதம் எழுதியிருப்பார் யார்? எடப்பாடி அவர்கள். எடப்பாடி. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, எனவே அப்போ அவங்க 2 பேரும் இணக்கமாக தான் இருந்தாங்க. ரொம்ப அவங்க கூட்டணி கட்சிகளாக தான் இருந்தாங்க. அப்போவும் கொடுக்கல. எனவே போராடித்தான் உரிமைகள் போராடித்தான் பெறப்பட முடியுமே தவிர அதுக்கு அப்பால் பெற முடியாது. தமிழ்நாடு அதில் ஒற்றுமையாக இருக்குது என்பதை கடந்த காலத்திலும் காமிச்சிருக்காங்க, இப்போவும் காமிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே இது அவசியமான தீர்மானம் என்று தான் நான் கருதுகிறேன். ஆனால் இணக்கமாக இருந்தால் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க, அது வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க. எந்த மாநிலத்தில் யார் ஆட்சி அமைச்சாலும் இதே நிலை தான் தொடருதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் இப்போ கேரளாவுக்கு அவங்க கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல, மேற்கு வங்காளத்துக்கு கொடுக்கல. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஒரு நிதியை கொடுப்பதற்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வேறு ஒரு திட்டத்துக்கு நிதின்னு அந்த நேரத்தில் ஸ்பெஷலாக கொடுத்தாங்க. அது அதாவது உரிமை என்பதற்கு பதிலாக நீங்கள் என்ன பிச்சையாக கேட்குறீங்க, உங்களுடைய உரிமையை கேட்குறீங்க. உரிமையை அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ மாநிலங்களுக்கு முறையாக பிரித்து கொடுப்பது தான் சரியாக இருக்குமே தவிர அதை இல்லாமல் செய்வது சரியாக இருக்காது. வேறு ஒரு விஷயமும் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மாநிலங்களை அப்படியே சுருக்கிறது. அந்தியோதயா அன்ன யோஜனா இல்லை, ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் இவங்க மாற்றம் கொண்டு வர்றாங்க. இதுவரை ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் அந்தியோதயா அன்ன யோஜனா பயனாளிகள் வந்து அவங்க வந்து ஒரு ஆளுக்கு இன்னும் வைக்கிறதில்ல, ஒரு குடும்பத்துக்கு 35 கிலோன்னு வச்சுருந்தாங்க. இப்போ அது நபர் வாரியாக மாற்றினதுனால மாநிலங்களுக்கான பங்கு என்பது 1/3 குறையும். 99 லட்சம் டன்னில் இருந்து 63 லட்சம் டன்னாக அது குறையுது. இதெல்லாம் பெரிய பிரச்சனையை மாநிலங்களுக்கு உருவாக்கும். ஓகே சார், இப்போ இந்த தீர்மானம் குறித்து பேசிட்டோம். மீண்டும் நம்ம பட்ஜெட் குறித்து வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொது பட்ஜெட், வேளாண் பட்ஜெட், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் தாக்கல் வந்து எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருக்குது உங்களுடைய பார்வையில்? ஒரு வழக்கமான பட்ஜெட், அதுக்கு மேலே பெருசாக என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. ஆனால் இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாதகமான அம்சம் என்று நான் பார்க்குறேன். பாதகமானது ஏன்னா நீங்கள் எல்லாரும் எப்படி பார்ப்பாங்கன்னா, போன தடவை இதுக்கு இவ்வளோ ஒதுக்குனாங்க, அதுக்கு அவ்வளோ, அப்படி மட்டும் இல்லை. இது ஃபுல்லாகவே என்னென்னா ஒரு ப்ரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்கலுக்கான ஒரு அழுத்தம் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிறதா? வழக்கமான பட்ஜெட் தான் சொல்கிறீங்க, அப்படி இருந்தும் இந்த விஷயங்களில் குறிப்பாக எலக்ட்ரிசிட்டி, மின்வாரியம், அதே போல் போக்குவரத்து, அப்புறம் மாணவர்களுக்கான விடுதிகள் கட்டுவது, இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறையில் முதலீடுகள், இது எல்லாத்துலேயும் தனியார் மூலதனம் அல்லது தனியார் அரசு பங்களிப்புடன் கூடிய திட்டங்கள் என்பதாக வந்திருக்கு. என்னென்ன சிக்கல் இருக்கு? இப்போ இபியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து சென்னை நகரத்தில் முழுமையாக ஸ்மார்ட் மீட்ரு கொண்டு வர போகிறோன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் மீட்டருடைய நோக்கமாகவே அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ சாதாரணமாக தெரியாது அதில் என்னப்பா இருக்குது, நம்ம பட்டன் ஃபோன் வச்சுருந்தோம், இப்போ டிஜிட்டலாக வந்தால் நல்லது தானே. டிஜிட்டலாக வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், பீக் ஹவரில் கூடுதலாக கட்டணம் விதிப்பதற்கான ஏற்பாட்டை அவங்க இப்போ கொண்டு வர போகிறாங்க. இதுதான் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா மின்சார ஆணையம் ஒன்று இருக்குது, ஸ்டேட்லேயும் இருக்குது. அவங்க என்னென்னா, நீங்கள் 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணின்னு நினைக்கிறேன், அப்புறம் 6 to 10, அப்புறம் 10 to 6 அப்படி பிரிக்கிறாங்க. இந்த இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய பீக் ஹவரில் இருக்கக்கூடிய கன்சப்ஷனுக்கு சாதாரணமாக ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் 3 ரூபா கொடுக்குறீங்கன்னா அந்த நேரத்தில் 5 ரூபா அல்லது 4.5 ரூபா என்று மாற்றுவதற்கான ஏற்பாடு. இப்போ உங்களுக்கு அப்படி பார்க்குறதில்ல, நீங்கள் எந்த நேரத்தில் பயன்படுத்துனீங்கன்னு. ஏன்னா எந்த நேரத்தில் பயன்படுத்துனீங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஸ்மார்ட் மீட்ரு வந்த பிறகு நிமிஷத்துக்கு நிமிஷம், மணிக்கு மணி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்போ பீக் ஹவரில் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு கூடுதலான காஸ்ட்டு என்பதை பண்ண முடியும். அப்புறம் 2வது, அதில் அவங்க கொண்டு வருவதற்கான நோக்கமே, இப்போ மின்சாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 3 பிரிவாக இருக்குது: உற்பத்தி, கடத்தல், விநியோகம். உற்பத்தி என்பது தெர்மல் பவர் பிளான்ட்டில் நடக்குது, ஹைட்ரோ பவர் பிளான்ட்டில் நடக்குது, அல்லது காற்றலையில் நடக்குது, இதெல்லாம் வருது, அது உற்பத்தி. கடத்தல் என்பது அப்படி உற்பத்தி செய்யப்பட்டதை இந்த ஹை வோல்டேஜ் இது மூலம் அப்படியே கொண்டுக்கிட்டே வராங்கல்ல நம்ம அது. அப்புறம் விநியோகம் என்பது வீடுகளுக்கு, தொழிற்சாலைகளுக்கு அதுக்கு கொடுக்கறது. இப்போ இது 3மே என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி நம்மகிட்டே இருக்குது, தனியார்ட்டையும் இருக்குது. ஓகே. கடத்தல் வந்து முழுக்க அரசிடம் மட்டும் இருக்குது.
விநியோகம் அரசிடம் மட்டும் இருக்குது. இப்போ இந்த இதில் உற்பத்தியில் நம்ம தனியாக இருக்காங்க. ஆனால் இப்போ எண்ணூர் தெர்மல் பவர் பிளான்ட்டில் ஒரு 8000 கோடி ப்ராஜெக்டை பிபிபி மோடில் அரசும் தனியாரும் சேர்ந்து நடப்பதாக அவங்க ஒரு திட்டத்தை இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. சம்திங் வெரி சீரியஸ். இதுவரை இருக்கிறதுல இப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றதில் ஒன்று நீங்கள் தூத்துக்குடியில் இருக்கிறது நெய்வேலியோடு சேர்ந்து தான், அது ஒரு பொதுத்துறை நிறுவனம், டிஎன்இபி 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. ஆனால் தனியாரோடு சேர்ந்து ஒரு இது அரசு டிஎன்இபி செயல்படுவதுங்கிறது இதுதான் முதல் இதாக இருக்க போகுது. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து அரியலூர் வரை இருக்கக்கூடிய அந்த மின் கடத்துவதற்கான அடிஷனலாக போட போகிற லைன் முழுக்க அது வந்து பிபிபி மோடுக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறானது. அது போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனை தனியாருக்கு ஆக்கிடுவாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இதில் இல்லை. பிஜேபி ஆள்ற மாநிலங்கள், பிஜேபி இருந்தபோது பண்ணது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், கர்நாடகா, குஜராத். கர்நாடகாவில் அவர் எடியூரப்பா இருந்தபோது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு லைனை போடுறதுக்கு சொன்னாங்க. வேறு எங்கேயும் இந்தியாவில் இந்த லைன் வந்து தனியார் கையில் இல்லை, அது நேஷ்னல் கிரிட்டோடு தான் இருக்குது. இப்போ அதை தனியாருக்கு கொண்டு போகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 விஷயங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பேட்ரி இருக்கு இல்லையா, பேட்டரியை மாற்றுறதுக்கான ஏற்பாடு, பேட்ரி எனர்ஜி சேவிங் சிஸ்டம், BESSன்னு சொல்கிறாங்க, பெஸ்ன்னு, அதை நோக்கி போகிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ உங்களுக்கு நம்ம ஸ்கூட்ரு அதெல்லாம் இருக்குது இல்லையா, பேட்ரி எவ்வளோ தூரத்துக்கு போகும், அப்போ நீங்கள் போகும்போது ஒரு இடத்துல கொடுத்துட்டு எனர்ஜி எம்டி ஆயிடுச்சுன்னா அதை கொடுத்துட்டு மாற்றுறதுக்கான ஏரியா அது ஒன்று இருக்குது. அதை வந்து அவங்க தனியார்கிட்ட கொடுக்கறது, பிபிபி தனியார் அரசு பங்களிப்போடு மாற்றுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏராளமான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வருது, கார் வருது, ஸ்கூட்டர் வருது, மற்றது வருது. அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து ஒரு 20,000 ஸ்டேஷன்ஸை என்ன பண்ண போகிறாங்கன்னா முழுக்க தனியார்கிட்ட கொடுக்க போகிறாங்க. ஸோ புதிதாக வரக்கூடிய தொழில்களும் உட்கட்டமைப்பும் உற்பத்தியும் தனியாரிடம் போகுது என்பது மிக சீரியஸான பிரச்சனை. அடுத்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அதை நான் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக பார்க்குறேன். ஏற்கனவே டிஎம்கே கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க ஜிசிசி மாடல்னு சொல்லுவாங்க, கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு மாடலை கொண்டு வராங்க. அப்புறம் நம்ம சண்டை போட்ட பிறகு திமுக அந்த ஒரு தடவை அதை பண்ணதோடு நிறுத்திட்டாங்க. இப்போ என்னென்னா அதில் தான் 1000 பஸ் வாங்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் தனியார், நீங்கள் பஸ்ஸை வாங்கிடுவீங்க, டிரைவர் மட்டும் நீங்கள் போட்டுப்பீங்க, அரசு தரப்பில் இருந்து ஒரு கண்டக்டர் மட்டும் இருப்பார், அவர் இந்த வசூலை வாங்கிப்பார். ஆனால் அந்த பஸ்ஸு ஓடுது பார்த்திங்களா, ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளவு காசுன்னு அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ பஸ்ஸு உங்கள்கிட்ட இருக்காது, டிரைவர் உங்கள்கிட்ட இருக்க மாட்டார், ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு கொடுத்துருவீங்க, வர்ற டிக்கெட்டை மட்டும் நீங்கள் வாங்கிப்பீங்க. இதில் ஒரு பெரிய கேப் இருக்குது. இது வந்து உலக வங்கியோட திட்டம், அதை அமல்படுத்துறதுக்காக முன்னெடுத்துட்டு போகிறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் தமிழ்நாடு உண்மையிலே சுற்றுலாத்துறையில் மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை முழுமையாக அதை எடுக்கலை. ஏன்னா அது சுய வேலை வாய்ப்புகள் நிறையா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஏரியா. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கும் நாங்கள் தனியார் முதலீடை ஈர்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த வகையிலையும் பொருத்தமான நிலைப்பாடுகளாக நான் பார்க்கல. தமிழ்நாட்டில் இதுவரை இடதுசாரி தொழிற்சங்கங்கள் அல்லது இடதுசாரி அமைப்புகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், பொதுவான அமைப்புகள் போராடி இதுவரை காத்துக்கிட்டு வந்திருக்க விஷயத்தை அப்படியே நீங்கள் வந்து மாற்றுவதாக அமையும் என்று நான் கருத்துகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான திட்டம் என்று நான் பார்க்குறேன். ஓகே, இவ்வளவு ஆபத்து நிறைந்த பட்ஜெட்டாக ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறீங்க, இவ்வளோ சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே வந்து தமிழக அரசியல் வரலாற்றில் வந்து அரசியல்வாதிகளும் சரி, அரசியலில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் வந்து நாகரிகமாக பேச மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருந்தது. சமீபத்தில் கூட உதயநிதி அவர்கள் பேசுனது நீங்களும் கூட சொல்லியிருந்தீங்க, அது வந்து அருவருக்கத்தக்க வகையில் இருக்குது. அதை விட அருவருக்கத்தக்கது வந்து இவங்க பண்ணலையா அவங்க பண்ணலையான்ற அந்த நியாயப்படுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அவங்க தரப்பில் சொல்கிறது என்னென்னா, நான் அப்படி பேசவே இல்லை, நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன், கீழே இருந்து அது வேற விதமாக சொல்கிறாங்கன்னும் போது மீண்டும் பதிவு பண்ண நான் அந்த விஷயத்த சொல்லலை, நான் காவிரி தான் சொல்கிறேன்னு பதிவு பண்ணுறேன். இது குறித்து தோழமை கட்சிகளே வந்து சொன்னது வந்து வருத்தமாக இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் அது வந்து சொன்னது சரின்னு பார்க்குறீங்களா? நீங்களும் வந்து அந்த இடத்துல கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்க. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் ஏன் காவிரியத்தான் சொல்கிறேன்னு சொல்ல வேண்டிய நிலைமை வந்தது. கீழே கூச்சல் இடுறாங்கன்னு போது அதை வந்து தெளிவுபடுத்துறாரு. கீழே இருக்கவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ காவிரியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு, ஒரு கமெண்ட் அடிக்கிறார் இல்லையா.
திரும்பவும் ஒரு காவிரியை பற்றி தான் பேசுகிறேன்னு ஏன் நான் காவிரி தண்ணியை பற்றி பேசுகிறேன்னு சொல்ல வேண்டிய நிலைமை ஏன் வருது? தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான். எனவே தலைவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. அவரே வயசில் என்னை விட குறைஞ்சவர் தான். ஆனால் பொறுப்பில் முதலமைச்சருக்கு அடுத்த பொறுப்பில் அவர் தான் இருக்கார். எதிர்க்கட்சி என்கிற முறையில் அவர் ஒரு கோடிக்கு மேலே அந்த கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதனுடைய பிரதிநிதியாக அவர் இருக்கார். எனவே அவரை கைது பண்ணதை நான் ஏற்றுக்கலை, அது தப்பு. இது நீங்கள் நினச்சதுக்கெல்லாம் கை பண்ணி இழுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் அன்ஃபேர். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய அளவிற்கான குற்றங்களுக்கு மட்டும் கைது பண்ணால் போதுமானது. நீங்கள் வரிசையாக அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டே வராங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணாங்க, மார்க்கெட்டையனை அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ அது போலீஸுக்கு நீங்கள் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தீங்கனாலே சிக்கல். ஆனால் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் அறிக்கையில் என்ன எழுதியிருக்கு? அந்த எக்ஸஸ் எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் வந்த பிறகு அவர் பேர் என்ன, சபரிவர்மன். என்னங்க அவனுக்கும் அங்கே இருக்கிற ஆட்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் அடித்து கொண்டுட்டாங்க. அருணாச்சலம் தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் ஒரு ஏடிஎஸ்பி நாக்கர் தூத்திக்கிட்டு வாங்கன்றாரு. ஏகப்பட்ட பீப் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அவர் என்ன பேசினாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. எதுக்கு போலீஸ்காரர் அப்படி பேசணும்? ரவுடித்தனம் இல்லையா? இந்த எஸ்எஃப்ஐ மாணவர்களை அடித்த எல்லாரும் பேட்ச் இல்லாமல் வந்திருக்கீங்க. என்ன விதமான அணுகுமுறை? அந்த போராட்டத்தில் இருந்த அந்த அமர் இந்த கால் லிகமெண்ட் கிழிஞ்சிருக்கு. இன்னும் அவர் போக முடியாமல் உட்காந்துருக்காரு. என்ன அக்கிரமம்? எந்த காலத்துலேயும் போலீஸ் காலேஜுக்குள்ளே, கேம்பஸுக்குள்ளே, கல்வி வளாகங்களுக்குள் போனதே கிடையாது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் கூட முதல்வர் சொல்லாமல், முதல்வர்னால் நான் கல்லூரி முதல்வர், அனுமதி இல்லாமல் போக முடியாது. நீங்கள் அதை எக்ஸஸாக போகிறீங்க. திஸ் இஸ் அன்ஃபேர். எனவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் அப்படி பேசியிருக்கவே கூடாது. இப்போவும் நான் சொல்கிறேன், அவர் இன்டென்ஷனலாக பேசினாரா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் திரு மு.க. ஸ்டாலின் இந்த 5 ஆண்டு காலத்தில் அப்படி வல்கராக பேசுகிறது மாதிரி ஏதாவது ஒன்று சுட்டி காட்ட முடியுமா? கடுமையாக விமர்சிச்சிருக்காரு எல்லாத்தையும். உங்கள் அப்பாவே உங்களுக்கு நல்ல வழிகாட்டி, நீங்கள் ஏன் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போகிறீங்க? கலைஞர் கூட அவர் இலக்கியத்துக்காக சொன்ன சில விஷயங்கள் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்குது. ஈவன் செல்வி ஜெயலலிதா சம்மந்தமாக சொல்லியிருக்காரு. ஆனால் உங்கள் அப்பா இந்த 5 ஆண்டு காலத்தில் எப்படி பண்ணியிருக்காரு? அவர் தானே உங்களுக்கு உதாரணமாக இருக்க முடியும். ஏன் நீங்கள் அதை தாண்டி போகிறீங்க? நீங்கள் காத்திரமான விமர்சனங்களை பவர்ஃபுல்லாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் இந்த பெண்களை இழுத்து பேசுகிறது இருக்கு இல்லையா? என்ன சொல்கிறேன், அதுக்குள்ளே போகாதீங்கன்ற பிரதானமான விஷயம் போச்சுல்ல. நீங்கள் காவிரிக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, தமிழ்நாடு அரசாங்கத்தை விமர்சிக்கணும்னு போனீங்க. கடைசியில் என்னாச்சு? அடுத்த நாள் முழுவதும் உங்கள் அரெஸ்ட்டும், நீங்கள் ரிலீஸ் ஆவீங்களா இல்லையா, பத்திரிக்கைக்காரங்களுக்கு கொண்டாட்டம். என்ன நடந்தாலும் சரி அவங்களுக்கு கொண்டாட்டம். அரெஸ்ட் பண்ணாலும் கொண்டாட்டம். விஜய் பிடிச்சி உள்ளே போட்டார்னு, வெளியே விட்டோன்னே விஜய்னால் உள்ளே போட முடியல அப்படின்னு கொண்டாட்டம். உங்களுக்கு செய்தி. ஆனால் நீங்கள் காவிரி, மேகதாது, தண்ணீர் பற்றாக்குறை, குறுவை சாகுபடி இல்லை, வறட்சி இருக்குது, குடி தண்ணீர் பிரச்சனை, எவ்வளோ பெரிய இது, அது டைவர்ட் ஆயிடுச்சுல்ல. யூ ஷுட் நாட் டூ தட். எனவே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது நான் செஞ்சது தான் நியாயம்னு அவர் சொல்ல வேண்டியதில்லை. அப்படி புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பே கொடுக்காம இருக்கிறது அவசியம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த விஷயத்துக்கெல்லாம் பிடிச்சி உடனே ஜெயிலில் போடணும்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் அன்ஃபேர். நிதியமைச்சர் ஜபமாலையோட உள்ள வந்தது சர்ச்சையாகி இருக்கு. திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் கேள்வி என்ன வருதுன்னா, அப்போ ராமருடைய சிலையை வச்சு உள்ள வராங்க, நம்பிக்கை அப்படின்றதுனால அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்ற கேள்வி வருது. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? சரியா அவர் வீட்டில் இயேசு, மேரி யாரை வேணாலும் வச்சு கும்பிடட்டும். சட்டசபைக்குள் வரும்போது ஒரு மதச்சார்பற்ற அரசின் பிரதிநிதியாகத்தான் இருக்கணும். தவறான முன்னுதாரணங்களை உருவாக்காதீங்க. ஒருத்தர் அங்கே போகிறது, ஒருத்தர் இங்கே வர்றது, சம்திங் வெரி சீரியஸ். போல் திருமாவுக்கு அவர் கருத்து அவர் சொல்கிறாரு. ஆனால் என் கருத்து, அவர் ஒரு மதச்சார்பற்ற அரசின் பிரதிநிதி என்கிற முறையில் அவர் உள்ளுக்குள்ளே கூட நினச்சிட்டு போட்டோம், இயேசுவே என்னை காப்பாற்றும், நான் ஒழுங்காக பிரசன்ட் பண்ணிட்டு வரட்டும், இயல்பு ஒரு. ஆனால் அதை எக்ஸிபிட் பண்ணுறது இருக்கு இல்லையா? மதம் என்பது தனிப்பட்ட நபரின் தனிப்பட்ட உரிமை, அதை வச்சுக்கிட்டோம்.
நீங்கள் இவர் ஆதரிக்கிறதுனால இவர் போகலான்னு நீங்கள் இன்றைக்கி முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அது மிகப்பெரிய பின்விளைவுகளை உருவாக்கும். தொடர் திருமா என்ன விஷயத்தில் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது தவறான கருத்துன்னு தான் பார்க்குறோம். தவறான நடவடிக்கை, அதை ஆதரித்து பேசுவது தவறான கருத்து என்று தான் நான் கருதுகிறேன். அதே போல அந்த பட்ஜெட்டை வந்து திருப்பதி கோவில் எடுத்துட்டு போயிட்டு வச்சு வழிபட்டு வர்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் அதையும் சேர்த்தான் சொல்கிறேன். ஓகே. அது திருப்பதி கோயிலுக்கு போகிற வழியில் அது தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு வாரத்துக்காக தொலைஞ்சு போனால் என்ன பண்ணுவீங்க? அப்போ பட்ஜெட்டு ரகசியம் இப்போ அவர் யார்ட்டையும் காமிக்கலைன்னு நான் நம்புகிறேன். போயிருந்துச்சுன்னா எதுக்கு இப்போ? நான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாருன்னு சொன்ன பிறகு அப்புறம் ஒவ்வொரு கோயிலுக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன். அது போகும்போது நீங்கள் போங்க, உங்கள் குடும்பத்தை கூப்பிட்டு போங்க. வாட் இஸ் திஸ்? ஒருத்தர் ஒரு கோயிலில் வைப்பார், இன்னொருத்தர் 10 கோயிலில் வைக்கணும்னு நினச்சாருன்னா 10 இடத்துக்கு தூக்கிட்டு போவீங்களா? திஸ் இஸ் அன்ஃபேர். அதெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு நிதானமா நேயர்களுக்கு புரியும்படி பதிலளிச்சிருக்கீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி. Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. சேலம் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். இடம் ஸ்ரீ சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரி, அம்மாப்பேட்டை. நாள் 8/8/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.